லால லிமிடேஷன் பீரியட்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு, which means given limited time குள்ள நீங்க கோர்ட்ல போய் அப்ரோச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கடன் கொடுத்திருக்கீங்க, 3 வருஷத்துக்குள்ள நீங்க கோர்ட்ல போய் கடன் தரலன்னா நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். பட் நீங்க வந்துட்டு லாஸ்ட் டே ஆஃப் தி 3rd இயர் தான் கோர்ட்டுக்கு போய் கேஸ் ஃபைல் பண்ண போறீங்க. பட் அன்னைக்குன்னு பார்த்து கோர்ட்ல ஸ்ட்ரைக். இப்போ உங்க கேஸ் வந்துட்டு பார்ட் பை லிமிடேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு அகெயின்ஸ்டா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க உங்க மேல மிஸ்டேக்கே கிடையாது, நெக்லிஜென்ஸும் உங்க மேல கிடையாது. அன்எக்ஸ்பெக்டடா அன்ஃபோர்சீனா இந்த ஈவெண்ட் நடந்துருச்சு. சோ இந்த டைம்ல என்ன பண்றது? இதுதான் நம்ம கோர்ட் முக்கியமான மேக்ஸிம் கொடுத்திருக்கு. ஆக்டஸ் டே நெமினி facet injurium, which means act of God will not injure anyone அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான மேக்ஸிம். இந்த மேக்ஸிம் வந்துட்டு டாட் லால, கான்ட்ராக்ட் லால, இன்சூரன்ஸ் லால மூணுத்துலயுமே யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் நீங்க இந்த வேர்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, விஸ் மேஜர், ஃபோர்ஸ் மேஜர், இந்த மேக்ஸிம்ல இருந்து தான் அதெல்லாம் வருது. ஸோ ஒரு ஆக்ட் ஆஃப் காட், அன்எக்ஸ்பெக்டட் அன்ஃபோர்சிங் சர்க்கம்ஸ்டன்சஸ்னால ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாத ஒரு இடத்துல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா நீங்க அதுல பாதிக்கப்பட மாட்டீங்க, உங்க ரைட்ஸ் இன்டாக்டா தான் இருக்கும். கோர்ட் நமக்கு ஒரு முக்கியமான கேஸ் கொடுத்திருக்காங்க, மாலிராம் மகாபீர் பிரசாத் வர்சஸ் சாந்தி தேவின்ட்டுன்னு. ஸோ இந்த கேஸ்ல தான் வந்துட்டு ஆக்ட் ஆஃப் காட்னால லிட்டிகண்ட் வந்துட்டு அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஹோப் உங்களுக்கு இந்த மேக்ஸிம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய மேக்ஸிம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. லெட்ஸ் லேர்ன் லா டுகெதர். தேங்க்யூ.